ஹாய் காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ எதுவுமே எடுக்கல, சிம்பிளாக தான் இந்த வீடியோ இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து மீன் குழம்பு தான் செய்ய போகிறேன். ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மீன் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பீஸ் எடுத்திருக்கேன். ரோகு மீன் எடுத்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா உப்பு மஞ்சத்தூள் போட்டு கிளறி வச்சுருக்கேன். உப்பு பார்த்திங்கன்னா சுவைக்காக நான் உப்பு போடுறேன். மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா அந்த கவுச்சி வாசம் இல்லாமல் இருக்கிறதுக்காக மஞ்சத்தூள். இப்போ வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ மீன் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். மீன் பொரிக்கிறதுக்குள்ளே நம்ம பார்த்திங்கன்னா அரைக்கிறதுக்கு மசாலா எடுத்துக்கலாம். வெங்காயம், சீரகம், இஞ்சி, பூண்டு, 2 வரமிளகாய் இது எல்லாத்தையும் அரைச்சி கொண்டு வந்துடலாம். வெங்காயம், இஞ்சி, பூண்டு, வரமிளகாய், சீரகம்லாம் அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இது ஊற வச்சுட்டு நம்ம தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி, வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இன்னொரு பக்கம் வந்து திருப்பி போட்டிருக்கேன். ஸோ அதுவும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா எடுத்து வச்சிடலாம். ஸோ இதே மாதிரி நான் எல்லா மீனும் பொரிச்சு எடுத்துக்கிறேன். ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். மீனெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் கரம் மசாலா சில போட்டுடலாம். இப்போ வந்து வெங்காயம் போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம அரைச்ச விழுது போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். சிக்கன் மசாலா போட்டுக்கிறேன். மசாலா வந்து நல்லா வதங்கிக்கலாம், பச்சை வாசனை போகிற வரைக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போட்டுட்டேன். ஒரு நல்லா 2 பழுத்த தக்காளியாக கட் பண்ணி போட்டுட்டேன். இதையும் வந்து நல்லா வதங்கிக்கலாம். ஸோ மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ குழம்புக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ மீன் போட்டுடலாம். ஸோ நல்லா கொதி வரட்டும், மீன் வெந்துடும். நல்லா கொதி வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து கொத்தமல்லி எடுத்து விட்டுடலாம். வந்து கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.